ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கேனான் பவர் ஷாட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ்லேருந்து A2200 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 2011 6500 கிட்ட வந்தது. இப்போ இது வந்து செகண்ட் ஹேண்டில் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. புதுசு எங்கேயுமே வந்து அவைலபிள் இல்லை. எட்ஸி அப்புறம் வந்து eBayல வந்து இது வந்து கிட்டத்தட்ட 12,000 கிட்ட சேல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து OLX அந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000லேருந்து 5000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. சில பேர்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி பாக்ஸில் அவைலபிள் இருக்குது. மிச்சபடி எல்லாருமே வந்து வெறும் வந்து கேமராவும் பவுச் மட்டும் தான் செல் பண்ணுறாங்க. எனக்கு இது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி மட்டும் தான் பண்ண போகிறேன். இன்டெப்த்தாக போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாச்சும் இன்டெப்த்தாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு வந்து 4GB SanDisk SD கார்டு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து கேரிங் கேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இதில் உங்களுக்கு வந்து Digi4 அப்படிங்கிற ஒரு மாடல் வரும். இது வந்து 14.1 மெகாபிக்சல் கேமரா. இதோடைய டைமென்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடி சைஸ் வந்து இதோடையது 2.7 இன்ச்சஸ் வந்து எல்சிடி சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டும் பேக் எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதில் உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜில் வந்து கொடுத்துருவாங்க. உள்ள பேட்டரி என்னெல்லாம் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் நிறைய இது வந்து இருக்காது. சாஃப்ட்வேர் சிடியெல்லாம் அந்த 2011 இருந்த கம்ப்யூட்டருக்கு போட மாதிரியான சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏவி கேபிள் இது வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, பேட்ரி பேக் அதெல்லாம் வந்து இருக்குது. சார்ஜரு, விஸ்ட்ராப் அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ அது மிச்சம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் நம்பர் வந்து மறைச்சிட்றேன். இது வந்து மேட் இன் இந்தியா மாடல் தான். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், புதுசெல்லாம் இல்லை. ஸோ வந்து ஓரளவுக்கு கசமுசம் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பவுச்சு. இதுக்குள்ளே தான் கேமரா இருக்குது. அது கூட வரக்கூடியது உங்களுக்கு வந்து இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள். பார்த்திங்கன்னா தெரியும், சாதாரணமான கேபிள் மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து இருக்க கேபிள்ஸு 2011 மைக்ரோ யூஎஸ்பிக்கு முன்னாடி வந்த கேபிள் மாடல்ஸ். இது டைப் A to இது என்ன மாடல்னே தெரில. ஸோ இப்படி ஒன்று கேபிள் இருக்குது. இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு, அதாவது கேமராவை உங்களுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற கேபிள். அது கூட வரக்கூடிய இன்னொன்று வந்து சார்ஜிங் பிரிக்கு. இதில் வந்து நீங்கள் பேட்டரியை தனியாகவே எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே வாலில் அடாப்டரில் உங்களுடைய இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் கூடவே இந்த கேபிளும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 பின் கேபிள். ஏன்னா இது இந்தியன் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு 2 பின் கேபிள் தான் வரும். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய எமர்ஜென்சி லேம்ப்லலாம் வந்து கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி கேபிள் தான். இதில் நீங்கள் வந்து 2 பின் பிளக்கை கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரி போட்டிங்கன்னா வந்து சார்ஜ் ஆகும். அவ்வளோதான். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை பெருசாக. இது கூட உங்களுக்கு வந்து VGA கேபிள் அந்த மாதிரி நிறைய வரும், சிடிஎஸ் எல்லாம் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல இதை வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அதெல்லாம் தொலைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பவுச் ஓப்பன் பண்ணி, இதுவும் ஒரிஜினல் பவுச் எல்லாம் இல்லை, கேனானோட. இது வந்து செகண்ட்ஸில் அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து பேட்டரி நான் காட்டுறேன். இது வந்து ஒரிஜினல் பேட்டரி தான், கேனோட பேட்டரி. இது வந்து 740 mAh லித்தியம் அயன் பேட்டரி. பார்த்தீங்கனாலே தெரியும், இது மேட் இன் சைனா பேட்டரி தான். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து SD கார்டு. பார்த்தீங்கன்னா இது SanDiskல 4GB SD கார்டு. அந்த டைம் வந்து 4GB SD கார்டே ஒரு நல்ல ஒரு SD கார்டாக தான் இருந்திருக்கும். இதில் உங்களுக்கு வந்து இந்த லாக் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக உங்களுக்கு வந்து கேமரா இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு லக்கியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிடிஸு அப்புறம் வந்து VGA கேபிள் எல்லாமே வந்து கிடைக்கும். VGA கேபிள்லாம் வரணும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து சார்ஜிங் போர்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய செட்டப் பாக்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம்ல 3 பின் கேபிள், ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பின் கேபிள் இருக்கும். ப்ளூ, எல்லோ, அப்புறம் வந்து ஒயிட் இருக்கும். ரெட்டு, ப்ளூ அண்ட் ஒயிட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி பார்க்குறது கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்டில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 4x ஆப்டிக்கல் ஜூம் போட்டிருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இது வந்து CCD சென்சார் தான், கேனான் ஜூம் லென்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து எத்தனை வந்து வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகும் எல்லாம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேட் பண்ணது கேனான் 4.3 வாட்ஸு மேட் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பேட்டரி போடுறதுக்கு. இது வந்து நீங்கள் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூ பண்ணி மவுண்ட் பண்ணோம்ல, அதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டு ப்ளஸ் வந்து VGA அவுட் எடுக்கக்கூடிய போட்டிருக்காங்க. இதை தான் நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். VGA அந்த சார்ஜிங் போர்ட்னு சொன்னல, இந்த இதில் தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் அவுட் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து மெமரி கார்டை தனியாக எடுத்து நீங்கள் வந்து கார்டு டிரைவரில் போட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ப்ளைனாக ஒரு பிளாக் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்லாம் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டன்ஸ், மெனு பட்டன்ஸ் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனு. இது வந்து ஸ்பீக்கர், இந்த 3 டாட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்பீக்கரு. மேலே வந்து பவர் ஷாட் A2200 HD அப்படின்னு போட்டிருக்காங்க.
அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஷட்டர் பட்டன் ப்ளஸ் வந்து ஜூம் ராக்கரு. இது வந்து லெஃப்ட் சைடு தள்ளினீங்கன்னா வந்து உள்ளே போயிடும், ரைட் சைடு தள்ளினீங்கன்னா வந்து வெளியே வரும். அதுக்கடுத்து கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்ம இங்கே மாற்றுவோம்ல, ப்ரோக்ராம் ஆட்டோலாம் மாற்றுவோம்ல, ஸோ அதெல்லாம் மேலே வந்து உங்களுக்கு டயல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம், அடுத்த லைவ், அடுத்த ஆட்டோ, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸின்னு ஒரு மோடு, அப்புறம் ஸ்கேனு, அப்புறம் இந்த 2 மோடு வந்து தெரியல, நான் வந்து ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக இருக்க வந்து வீடியோ. நீங்கள் இப்படியே திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு வந்துக்கலாம். இப்போ எல்லோரும் மேக்ஸிமம் வந்து ஆட்டோவில் தான் சூஸ் பண்ணாங்க. நான் ஆட்டோவில் வச்சுட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஒரு பிளாக் கலர் இது இருக்குல்ல, எதுக்குன்னா இது நம்ம வந்து சார்ஜ் போடும்போது வந்து எடுத்து விட்டுறணும். அதாவது நீங்கள் வந்து கேமரா உள்ளே பேட்டரியை வச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே வெளியே வச்சுருந்தோம்னா கேமரா வந்து ஊதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது ஊதி தான் இருக்குது. ஸோ அது ஊதாமல் இருக்கிறதுக்கு இதிலேருந்து ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்காக இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போவே யோசிச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி போட்டுடலாம். பேட்டரி நம்ம இப்படி தான் போடணும். இப்படி ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். உள்ள இன்சர்ட் பண்ணோன்னா லாக் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்மாக கொடுத்துருப்பாங்க, அது லாக் ஆகிடும். எடுக்கும்போது ஸ்டிக் பண்ணி தள்ளினீங்கன்னா பேட்டரி வெளியே வந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு தள்ளிடலாம். அடுத்து வந்து எஸ்டி கார்டு வந்து எப்படி போடணுன்னா இப்படி தான் போடணும். இப்படி போட முடியல, ஸோ இப்படி டேன் பண்ணி தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடு இப்படி போடணும். ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம போடுற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி போட வேண்டியிருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை உள்ளே அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கும். எஸ்டி கார்டு போடுறதுக்கு முன்னாடி இது லாக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. அன்லாக் ஆகிருக்கணும். லாக்கில் கீழே இறக்கிட்டு போட்டுறாங்க, அப்புறம் வந்து உள்ளே ரீட் ஆகாது. நீங்கள் அதுக்கு எஸ்டி கார்டு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அது பார்க்க விட்டுருப்பீங்க. உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. முதல்ல வந்து உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் தான் கேட்கும். இது முக்கியம். ஏன்னா வந்து டேட் அண்ட் டைம் மூலம் கொடுக்கல, நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மெனுவில் அந்த வியூ பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக கொடுத்துருங்க. நான் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மெனு பட்டன் முக்கியம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஆட்டோ செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு மோடாக முதல்ல பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் மோடில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து லைவ் மோடு, அது கீழே அது இந்த மோடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கீழே வந்துடும். அடுத்து வந்து ஆட்டோ, அது கீழே என்ன மோடு, இந்த மோடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து வந்து ஈஸி மோடு, அடுத்து வந்து ஸ்கேனு, இது வந்து பிளர், பேக்ரவுண்ட் பிளர் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐ, அதாவது இந்த இன்ஸ்டா 360 பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இந்த பூமி மாதிரி தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி தெரியறதுக்காக இதில் ஒரு ஃபிஷ் ஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு, ஆனால் இப்போ தான் இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து டிஸ்கட் அப்படிங்கிற ஒரு மோடு. அடுத்த லாஸ்ட் வந்து வீடியோ. ஸோ வீடியோவும் நம்ம வந்து இதே பட்டனில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோ மோட்ஸ் இதில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வீடியோ எடுக்கணுனாலும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம அழுத்தினோன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்னா நம்ம வந்து ஆட்டோக்கு வந்துக்கலாம், இல்லை ப்ரோக்ராம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறவங்களுக்கு இப்போ ஜூம் இன் ஆகலை, வெளியே சும்மா தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 4x வந்து ஆப்டிக்கலாக வந்து ஜூம் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், 4x வந்து ஆப்டிக்கலாக ஜூம் ஆகிருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற ஜூம் வந்து டிஜிட்டல் ஜூமு. அது வந்து 5xலேருந்து 11x 14 16 போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ஜூமு. இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும், நீங்கள் வந்து ஃப்ளாஷ் போட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும். 4x வரைக்கும் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம், நல்லாவே இருக்கும். ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்காது கேமராவில் உங்களுக்கு. இவ்வளோ தான் மூவ்மெண்ட்டே இருக்கும் உங்களுக்கு 4xனால். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து மெனு ஃபங்க்ஷன்ஸு. இது வந்து டிஸ்பிளே, இது வந்து ஆன் ஆஃபுக்கு, டிஸ்பிளே ஆன் ஆஃபு. இது அமுக்கிறனால என்ன ஆகுன்னா டிஸ்பிளேயில் அந்த செட்டிங்ஸ் தெரியும்ல, அந்த பேட்டரி பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து தெரியாமல் அப்படியே போயிடும். பேட்டரி பர்சன்டேஜெல்லாம் இப்போ இருக்கா, இப்போ வந்து டிஸ்பிளேங்கிற இந்த பட்டன் அழுத்தினேன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் போய்டும், வேறு ஆட்டோங்கிற மட்டும் தான் காட்டும். ஆன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். மெனு பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூமு, டிஜிட்டல் ஜூமு, ஏஎஃப், பாயிண்ட் அண்ட் ஷூட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் தள்ளினீங்கன்னா மேலே போய்ட்டு நீங்கள் சைடில் தள்ளினீங்கன்னா அடுத்து வந்து வீடியோக்குள்ளே வால்யூமு, ஹின்ஸு, எல்இடி பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து டைமர், செல்ஃப் டைமரு. அதுவே தான் உங்களுக்கு வந்து டெலிட் பட்டனாகவும் யூஸ் ஆகும். அடுத்து இந்த சைடு கொடுத்துருக்க வந்து உங்களுக்கு இப்போ 10 செகண்ட் வச்சுருக்கேன், அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன்.
டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங்க்கு ஆன் ஆஃப். இப்போ ட்ராக் பண்ணணுன்னா இது நம்ம ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து பூமா இருக்குல்ல, ஸோ அதை அழுத்தினோன்னா இப்போ வந்து ட்ராக்கிங் ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எந்த சைடு எடுத்துகிட்டோம்னா அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தான் அது வந்து ட்ராக் பண்ணும். ட்ராக்கிங் ஆஃப் பண்ணால் மேலே அழுத்திங்கன்னா ட்ராக்கிங் ஆஃப் ஆகிடும். இது வந்து ஃப்ளாஷுக்கான பட்டனு. ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃப்ளாஷ் தான் இருக்குது. நம்ம வந்து பஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும், அது இதில் கிடையாது. சோனிலலாம் பஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். சென்ட்ரலில் ஃபங்க்ஷன் செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும். நீங்கள் வந்து வீடியோ ரெசல்யூஷன்ஸு, அப்புறம் வந்து ஃபோட்டோ ரெசல்யூஷன்ஸு, அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட் அந்த மாதிரி எதெல்லாம் மாற்றிக்கணுமோ அதில் மாற்றிக்கலாம். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து குறைவா வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இதில் வரும். வேறு இதில் இருக்காது. ஸோ நம்ம வந்து மெயின் மெனுக்கு போகணுன்னா இதை நமக்கு நம்ம வந்து மெயின் மெனுக்கு போய்க்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக மேலே அழுத்திங்கன்னா மெயின் மெனுக்கு வந்துடும். இப்போ எல்லாம் போயிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராக்கிங் தான். ஃபேஸ் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. வீடியோ எடுக்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து டிஸ்பிளேக்கு உள்ளது. நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் வந்து இருக்கும். நான் எடுத்த ஃபோட்டோ இதில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஜூம் லாக்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இதில் நம்ம வந்து சைடில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஜூம் ஆகும் ஃபுல்லாக வர வரைக்கும். இப்போ வந்து மெயின் மெனுக்கு வந்துருச்சு. ஜூம் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இதுக்கு சென்சார் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து சொல்லிடுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து சிசிடி சென்சாருங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 14.1 மெகாபிக்சல் வந்து சென்சார் சைஸ் இதோடது. ஆப்டிக்கல் ஜூம் வந்து 4x பண்ணும். 11x வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் ஆகும். 11xக்கு மேலே 16x வரைக்கும் கூட போகும். சென்சார் சைஸ் வந்து 1:2.4. சென்சார் வந்து சிசிடி சொல்லியிருந்தேன். எல்சிடி சைஸ் வந்து 2.7 inches, அதாவது பேக் இந்த எல்சிடி. ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/1000 to 1600 வரைக்கும் இருக்குது. மினிமம் ஷட்டர் ஸ்பீடு வந்து 15 seconds. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஐஎஸ்ஓ வந்து 80லேருந்து 1600 வரைக்கும் இருக்குது. ஆட்டோ ஐஎஸ்ஓ தான் அதெல்லாம். வீடியோ ஃபார்மேட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எம்ஓவி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியும். இமேஜ் ஃபார்மேட் வந்து ஜேபேக்கில் தான் உங்களுக்கு வந்துடும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 4:3 வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். வீடியோ ரெசல்யூஷன் வந்து 1280 × 1720 அப்படி வரும். 30 frames per second உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் வரும். உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே தான் பேக்கில் கொடுத்துருக்க டிஸ்பிளே. இதோடைய மிகப்பெரிய கான்ஸ் என்ன சொல்லுவேன்னா, இதில் இருக்க இந்த சென்சாரில் வரக்கூடிய சவுண்டு தான். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது அந்த சவுண்டு வரும். இது வந்து உங்களுக்கு வந்து இமேஜில் தெரியாட்டாலும் உங்களுக்கு வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 135 கிராம். பேட்டரி இல்லாமல் வந்து 115 கிராம் இதோட வெயிட் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த கேமரா பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.